புது மாசம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்ல ஜூன் 1 இருந்து, அதாவது ஜூன் மாசத்துல இருந்து வரக்கூடிய சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த முக்கியமான சேஞ்சஸ்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பர்டிகுலர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க, இல்ல ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் லைக் யூபிஐ யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுல ஏதாவது அடிஷனல் சார்ஜஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கா, ஃபீஸ் ஏதாவது மாத்திருக்காங்களா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அதுல ரிட்டர்ன்ஸ் ஏதாவது கூட்டிருக்காங்களா, குறைச்சிருக்காங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் கரெக்டா இருக்கும். தேவையில்லாத சார்ஜஸ் அண்ட் தேவையில்லாத சிரமங்களை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேரக்டா லிஸ்ட்டுக்கு போகலாம். போன்பே, கூகுள் பே, பேடிஎம், கிரெடிட் போன்ற தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய கிரெடிட் கார்டு பில்ஸ் நீங்க பே பண்றீங்க அப்படின்னா இனிமேட்டு அதுக்கு சார்ஜஸ், அதாவது சர்வீஸ் சார்ஜ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் மோபிக்விக், ஃப்ரீ சார்ஜ், கிரெடிட், பேடிஎம் போன்ற தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுடைய கிரெடிட் கார்டு பில்ஸ் நீங்க பே பண்ணீங்கன்னா 1% சர்வீஸ் சார்ஜ் எடுத்துக்குவாங்க. இது வந்து அப்பர் கேப் வந்து 3000. ஸோ 3000 வரைக்குமான 1% சார்ஜ் வந்து எடுத்துக்குவாங்க. உங்களுடைய கிரெடிட் கார்டு பில் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அதுல 1% வந்து சர்வீஸ் சார்ஜா எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ நீங்க தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய கிரெடிட் கார்டு பில் பே பண்றீங்கன்னா உங்களுடைய பேங்கை கால் பண்ணி, இல்லனா கிரெடிட் கார்டுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரை கால் பண்ணி, இந்த மாதிரி இந்த பேங்கோட கிரெடிட் கார்டு நான் யூஸ் பண்றேன், இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி நான் வந்து கிரெடிட் கார்டு பில் பே பண்ண அப்படின்னா எனக்கு சார்ஜ் உண்டான்னு கேட்டுக்கோங்க. எல்லா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸுக்கும் இந்த சார்ஜஸ் கிடையாது. அதே மாதிரி எல்லா பேங்க்ஸும் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணல. சில பேங்க்ஸ் சில தேர்ட் பார்ட்டி ஆப்ஸுக்கு இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ உங்க பேங்கை கேட்டீங்க அப்படின்னா தான் இது கரெக்டா இருக்கும். அடுத்தது ரொம்ப ஆர்வமா எல்லாரும் எதிர்பார்த்த EPFO-வோட நியூ போர்ட்டல், அதாவது 3.0 அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ட்டல். இந்த போர்ட்டல் வந்து எப்படின்னா நிறைய சர்வீசஸ், நிறைய கிளைம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக்குற விதமாகவும், அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாகவும், நிறைய விஷயங்களை வந்து ரியல் டைம்ல அப்டேட்ஸ் பெற்றுக்கொள்ற மாதிரியும் வசதியோட வந்து உருவாகிட்டு இருக்கு ரொம்ப நாட்களாவே. பட் அதை பத்தி நியூஸ் வந்துட்டே இருக்கு அப்படிங்கறதுனால எல்லாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதோடைய லான்ச் வந்து ஜூன் மாசத்துல மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பா வந்து மேக்ஸிமம் இருக்கும். அபிஷியலா வந்து இந்த தேதி அப்படின்னு சொல்லல அப்படின்னாலும் ஜூன் மாசத்துல அதை லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3.0 பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க உங்களுடைய பழைய பிளாட்ஃபார்மோட லாகின் பண்ணலாம். பட் அந்த UI யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும், நிறைய விஷயங்களை வந்து தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம டைரக்டா நீங்களே 1-to-1 பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபாஸ்டாவும் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமா கிளைம் ப்ராசஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்டா நிறைய ஸ்டெப்ஸை கட் ஷார்ட் பண்ணி பண்ணிக்கலாம். பிளஸ் கிளைம் ப்ராசஸோட ஸ்டேட்டஸை வந்து லைவாவே, அதாவது இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத லைவ் அப்டேட்ஸாவே கொடுக்குற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க. இதுல எல்லாத்தையும் விட இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா உங்களுடைய EPF வித்ட்ராவல்ஸை டெபிட் கார்டு மூலமா பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ATM கார்டு மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. அதை வச்சு உங்களுடைய PF வித்ட்ராவல்ஸை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஜூன் மாசத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. RBI-யோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் வந்து ஜூன் 6ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இந்த மீட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா யூஸ்வலி முக்கியமான சில நம்பர்ஸை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங். அண்ட் இந்த மீட்டிங் எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ரெப்போ ரேட்ஸை வந்து அவங்க ரிவைஸ் பண்றதுக்கு இந்த மீட்டிங்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி சப்போஸ் ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்னா லோன்ஸ் அண்ட் EMIஸ்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையும். அதாவது ரெப்போ ரேட்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா ஸோ அதை குறையுமா கூடுமா அப்படிங்கறத அவங்க ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்களா குறைக்கிறாங்களா அப்படிங்கறத பொறுத்து அமையும். அதே சமயம் எல்லாருமே வந்து ரெப்போ ரேட்ஸ் அதிகமாகும் தான் எதிர்பார்க்கறாங்க. அப்படி சப்போஸ் அதிகமாச்சு அப்படின்னா ரொம்ப கன்வென்ஷனலான, ரொம்ப ட்ரெடிஷனலான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் லைக் FD எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மீட்டிங் முடிஞ்சாதான் அவங்க என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னு தெரியும். ஸோ ஜூன் 6ஆம் தேதி அந்த மீட்டிங் இருக்கு. ஆதார் கார்டுல நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இந்த மாதிரி சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஃபீஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா. அதாவது ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா பர் சேஞ்சுக்கு ₹50 அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஏற்கனவே பல முறை இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஃப்ரீயா வந்து நீங்க பண்ணிக்கலாம், இந்த டேட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ₹50 சார்ஜ் ஆகும் அப்படின்னு வந்து ஒரு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. மறுபடியும் அந்த ஃப்ரீ டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஜூன் 15 வரைக்கும் நீங்க இந்த சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். நானே நிறைய வீடியோஸ்ல பிஃபோர் சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் அப்படின்னு. பட் அவங்க டேட்டா இன்க்ரீஸ் பண்றாங்க. பட் இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நீங்க ஜூன் 15ஆம் தேதிக்குள்ள பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃப்ரீயாவே அந்த சேஞ்சஸை பண்ணிக்கலாம். சாலரி டாக்ஸ் பேயர்ஸ்க்கு ரொம்ப பெரிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஃபார்ம் 16. ஸோ டாக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னாலே இந்த ஃபார்ம் 16ஓட அவைலபிலிட்டி எவ்ரி இயர் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும். அது எப்போ வரும்னு நம்ம ரெடியா இருந்தாலும் அந்த ஃபார்ம் ரெடியா அவங்க ரிலீஸ் பண்ணாதனால அது லேட் ஆகிட்டே போகும். இப்போ ஜூன் 15க்குள்ள அந்த ஃபார்ம் வந்து அவைலபிள் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க டாக்ஸ் பே பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு காத்துட்டு இருக்கீங்க. பட் இன்னும் ஃபார்ம் வரல அப்படின்னா ஜூன் 15 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிறது குட் நியூஸ். ஜூன் 30க்குள்ள புதுசா ஒரு ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. UPI நம்ம அதிகமா யூஸ் பண்றோம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமா நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து ஒரு பிசினஸ்க்கு ஏதாவது பே பண்றோம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல யாருக்காவது வந்து மணி மாத்தி விட்டுறோம் UPIல அப்படிங்கும் போது ஒரு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி பே பண்ணுவோம், இல்ல நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்கள நேமை புல் பண்ணி பே பண்ணுவோம், அப்படி இல்லைனா QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணுவோம். இது எந்த மோட்ல பே பண்ணாலும் பே பண்றதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல நமக்கு வந்து யாருக்கு பே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வந்து டிஸ்பிளே ஆகும் இல்லையா. அது ஒரு பிசினஸ் நேமா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்டு பேரா இருக்கலாம், இல்ல யாரோ ஒரு தெரியாத நபரா இருக்கலாம். ஸோ அப்படி வந்து அந்த பேர் டிஸ்பிளே ஆகும்போது அதுல டிஸ்பிளே ஆகக்கூடிய பேர் சோஃபார் வந்து அவங்க செட் பண்ண பேரா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது நிக்நேம் புனை பெயரா இருக்கும். அந்த மாதிரி இனிமேட்டு அந்த மாதிரி பேர் எல்லாம் வைக்க கூடாது. பேங்க் அக்கௌண்ட், அதாவது UPI ஆப் கூட எந்த பேங்க்
பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல அஃபிஷியலா என்ன பேர் கொடுத்துருக்காங்களோ கேவைசில வெரிஃபை பண்ணி பேங்க் அக்கௌண்ட் நம்ம நேம் கொடுப்போம் இல்லையா, அந்த அஃபிஷியல் நேம் தான் வந்து இனிமேல் டிஸ்பிளே ஆகணும். நிக் நேம்ஸோ இல்ல அதர் நேம்ஸோ இல்ல கான்டாக்ட்ல இருந்து புல் பண்ணப்படுற நேம்ஸோ டிஸ்பிளே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்பிசிஐ யூபிஐ ஆப்ஸுக்கு அறிவுறுத்திருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து யூபிஐ ஆப்ஸ் பண்ணணும், ஜூன் 30க்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்பிசிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜூன் 30க்கு அப்புறம் நம்ம வந்து யாருக்கு மணி அனுப்பினாலும், முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, QR கோட் ஸ்கேன் பண்ணாலும், ஒரு பிசினஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் டிஸ்பிளே பண்ற அந்த பெயர் வந்து அவங்களோட அஃபிஷியல் பெயர் தானான்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். சப்போஸ் வேற பேரா இருந்துச்சுன்னா இந்த ஃப்ராட்ஸ் எல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம். அதாவது வேற பேரா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கும்போது இல்லங்க இப்படிதான் நான் சேவ் பண்ணிருக்கேன், இப்படிதான் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு வந்து அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா ரூல் படி இனிமேட்டு வந்து ஒரிஜினல் நேம் மட்டும் தான் இருக்கணும். ஸோ வேற பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை கான்ஃபரன்ட் பண்ணி கேட்கலாம், அவங்க வந்து சமாளிக்க முடியாது. ஸோ இது வந்து ஃப்ராட்ஸை பெரும் அளவில் தவிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் தான் ஜூன் 2025 வரக்கூடிய முக்கியமான பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர் சம்பந்தப்பட்ட சேஞ்சஸ். ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட, பிகாஸ் அவங்களும் இந்த சேஞ்சஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும். ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ், இந்த மாதிரி எவ்ரி மந்த் வரக்கூடிய சேஞ்சஸை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.